ஓம் நமோ நாராயணாய. நாம் 108 திவ்ய தேசங்களையும் அந்த 108 திவ்ய தேசத்தினுடைய தல வரலாறு, அந்த ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கும் என்னென்ன பாசுரங்கள் நம்மளுடைய ஆழ்வார்கள் சொல்லியிருக்காங்க, அதனுடைய பொருள் எல்லாத்தையுமே நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இப்போவும் நம்ம பெரியாழ்வார் திருமொழியில் இருக்கக்கூடிய பாசுரங்களை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, 4ஆம் பத்து 4ஆம் திருமொழி, அதாவது பெரியாழ்வார் திருமொழியில் இருக்கக்கூடிய 4ஆம் பத்து 4ஆம் திருமொழி. இந்த திருமொழியில் பெரியாழ்வார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திருக்கோட்டியூர் இருக்கு இல்லைங்களா, திருக்கோட்டியூரினுடைய சிறப்பை பற்றி மிக அழகாக சொல்கிறாருங்க. நம்மளுடைய திருக்கோட்டியூரில் என்ன சிறப்பு அப்படின்னா, அங்கே பிரம்மா விஷ்ணு சிவன் தேவாதி தேவர்கள் எல்லாருமே சேர்ந்து இரணியனை எப்படி வதம் செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கோஷ்டியாக அங்கே உட்காந்து எல்லாரும் பரிசீலனை பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லாரும் சேர்ந்து கோஷ்டியாக இருந்ததுனால இந்த ஊர் திருக்கோட்டியூர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பெருமாள் மிக அழகாக நர்தன கோலத்தில் கீழே கிருஷ்ணராக இருப்பார், அடுத்து பள்ளிகொண்ட கோலத்தில் படுத்திருப்பார், அடுத்து நின்ற கோலம், அப்புறமா அமர்ந்த கோலம் அப்படிங்கிற 4 கோலத்தில் மிக அழகாக இருப்பாருங்க. இந்த ஊரில் இன்னொரு மிக சிறப்பு என்ன அப்படின்னா, ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ராமானுஜர் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய கோபுரத்தில் இருந்து தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அங்கே சொன்னாருங்க. இந்த ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை முதல்ல எல்லாரும் சாதாரணமாக இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு எல்லாரும் அதனுடைய பலனை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராமானுஜன் அங்கே மேலே உட்காந்து சொன்னக்கூடிய ஒரு புனிதமான திருத்தலம் இந்த திருக்கோட்டியூர். இந்த திருக்கோட்டியூரில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சுற்று பகுதியில் சுற்றி வர்றப்போ மிக அழகாக நம்மளுடைய நரசிங்க பெருமாள் இருப்பார் இல்லைங்களா, அவர் எப்படி இரணியனை வதம் செய்கிறாரு அப்படிங்கிற அந்த பொசிஷன், அவரை தூக்குற மாதிரியான ஒரு அமைப்பு, அப்புறமா அவரை மடியில் உட்கார வச்சு அவருடைய குடல் எடுத்து போடுறார் இல்லைங்களா, அந்த மாதிரி அமைப்புகள் மிக அழகாக இந்த கோவிலில் இருக்குங்க. இருக்கக்கூடிய பெருமாள் மிக அழகான பெருமாளாக இருப்பார். இந்த பெருமாளை அனுபவித்து நம்மளுடைய பெரியாழ்வார் இந்த பெரியாழ்வார் திருமொழியில் சொல்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய பாசுரம் 360லிருந்து 370வது பாசுரங்கள் வரைக்கும் நம்ம இங்கே பார்க்க போகிறோங்க. 360வது பாசுரம். நான் அகாரியம் சொல் இலாதவர் நாள்தொறும் விருந்து ஓம்புவார், தேவ காரியம் செய்து வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர், மூவர் காரியமும் திருத்தும் முதல்வனை சிந்தியாத அப்பாவ காரியங்களை படைத்தவன் எங்கனம் படைத்தான் கொலோ. இந்த பாசுரம் ரொம்ப அழகாக சொல்லுவாருங்க நம்மளுடைய பெரியாழ்வார். அதாவது நம்ம வேதங்களை ஓதிக்கொண்டு வாழும் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய திருக்கோஷ்டியூரில் எழுந்திருக்கக்கூடிய இந்த இறைவனும் பிரம்மன் சிவன் இந்திரன் என்னும் மூவருடைய காரியங்களையும் குறைவு வராமல் செய்கின்ற முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பெருமாளை நினைக்காதவங்க பிரம்மாவுடைய படைப்பில் ஒரு பாவிகளாக கருதப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே பெரியாழ்வார் அழகாக சொல்கிறாருங்க. 361வது பாசுரம். குற்றம் இன்றி குணம் பெருக்கி குருக்களுக்கு அனுகூலராய் செற்றம் ஒன்றும் இலாத வன் கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர், துற்றி 7 உலகு உண்ட தூமணி வண்ணன் தன்னை தொழாதவர் பெற்ற தாயர் வயிற்றினை பெருநோய் செய்வான் பிறந்தார்களே. பாசுரம் 362. வண்ண நல்மணியும் மரகதமும் அழுத்தி நிழல் எழும் திண்ணை சூழ் திருக்கோட்டியூர், திருமாலவன் திருநாமங்கள் என்ன கண்ட விரல்களால் இறைப்பொழுதும் எண்ணகிலாது போய் உண்ண கண்ட தம் ஊத்தை வாய்க்கு கவளம் உந்துகின்றார்களே. பாசுரம் 363. உரக மெல் அணையான் கையில் உரை சங்கம் போல் மட அன்னங்கள் நிறை கணம் பறந்து ஏறும் செங்கமலவயல் திருக்கோட்டியூர், நரகநாசனை நாவில் கொண்டு அலையாத மானிட சாதியர் பருகு நீரும் உடுக்கும் கூரையும் பாவம் செய்தனதாம் கொலோ. பாசுரம் 364. ஆமையின் முதுகத்திடை குதிகொண்டு தூமலர் சாடிப்போய் தீமை செய்து இள வாழைகள் விளையாடு நீர் திருக்கோட்டியூர், நேமிசேர் தடங்கையினானை நினைப்பு
இலா வழி நெஞ்சு உடை பூமி பாரங்கள் உண்ணும் சோற்றினை வாங்கி புல்லை திணிமினே. பாசுரம் 365. பூதம் ஐந்தொடு வேள்வி ஐந்து புலன் களைந்து பொறிகளால் ஏதம் ஒன்றும் இலாத வன் கையினார்கள்வாள் திருக்கோட்டியூர் நாதனை நரசிங்கனை நவின்று ஏத்துவார்கள் உலக்கிய பாத தூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே. பாசுரம் 366. குருந்தம் ஒன்று ஒசித்தானொடும் சென்று கூடி ஆடி விழா செய்து திருந்து நான்மறையோர் ராப்பகல் ஏத்தி வாழ் திருக்கோட்டியூர் கருந்தடமுகில் வண்ணனை கடை கொண்டு தொழும் பக்தர்கள் இருந்த ஊரிலிருக்கும் மானிடர் எத்தவங்கள் செய்தார்களோ. பாசுரம் 367. நளிர்ந்த சீலன் நயாசலன் அபிமான துங்கனை நாள்தொறும் தெளிந்த செல்வனை சேவகங்கொண்ட செங்கண்மாள் திருக்கோட்டியூர் குளிர்ந்து உரைகின்ற கோவிந்தன் குணம் பாடுவார் உள்ள நாட்டினுள் விளைந்த தானியமும் ராக்கதர் மீது கொல்லகிலார்களே. பாசுரம் 368. கொம்பின் ஆர் பொழில் வாய் குயிலினம் கோவிந்தன் குணம் பாடு சீர் செம்பொன் ஆர் மதில் சூழ் செழுங்கழனி உடை திருக்கோட்டியூர் நம்பனை நரசிங்கனை நவின்று ஏத்துவார்களை கண்டகால் எம்பிரான் தன் சின்னங்கள் இவர் இவர் என்று ஆசைகள் தீர்வனே. பாசுரம் 369. காசின்வாய் கரம் விற்கிலும் கரவாது மாற்று இலி சோறு இட்டு தேச வார்த்தை படைக்கும் வன் கையினார்கள்வாள் திருக்கோட்டியூர் கேசவா புருட்டோத்தமா கிளர் சோதியாய் குரலா என்று பேசுவார் அடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே. பாசுரம் 370. சீதநீர் புடைசூழ் செழுங்கழனி உடை திருக்கோட்டியூர் ஆதியான் அடியாரையும் அடிமையின்றி திரிவாரையும் கோதில் பட்டர்புரான் குளிர் புதுவை மண் விட்டு சித்தன் சொல் ஏதம் இன்றி உரைப்பவர்கள் இருடீகேசனுக்கு ஆளரே அப்படின்னு பெரியாழ்வார் இந்த பாசுரத்தை சொல்கிறாருங்க. இந்த 369வது பாசுரத்துடைய பொருள் என்ன அப்படின்னா, ஒரு காசுக்கு ஒரு பிடி நெல் விற்கும் பஞ்ச காலத்திலும் தம்மிடம் இருப்பதை ஒழிக்காமல் பயன் கருதாமல் சோற்றை விருந்தினருக்கு இட்டு வெளிநாடுகளில் வாழ்வார் பாராட்டும் வள்ளல் தன்மையுடையவர்கள் திருக்கோட்டியூரில் வாழ்கின்றனர். அங்குள்ள பெருமாளை குறித்து கேசவா புருட்டோத்தமா சோதியை உடையவனே வாமன அவதாரம் செய்தவனே என்று போற்றுபவர்களின் அடியவர்கள் எம்மை விற்பதற்கும் உரியவராவார் அப்படின்னு சொல்கிறாருங்க. கடைசி பாசுரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீர் நில வளமுள்ள திருக்கோட்டியூரில் எழுந்தருளியிருக்கும் முதல் கடவுளான ஸ்ரீமன் நாராயணனது அடியவராய் இருப்பவரையும் அவ்வாறு இலாது திரிபவரையும் குறித்து பெரியாழ்வார் அருளிச் செய்த சொற்களை குற்றமில்லாமல் சொல்பவர் அப்பெருமானுக்கு அடியவர் ஆவர் என்பதாம் அப்படின்னு சொல்லி இந்த 370வது பாசுரத்தோட பெரியாழ்வார் திருமொழியில் இந்த 10 பாட்டை பெரியாழ்வார் மிக அழகாக சொல்கிறாருங்க. திருக்கோட்டியூரில் இருக்கக்கூடிய இந்த பெருமாளை நம்மளும் தரிசனம் செய்து பெருமாளினுடைய திருவருளை பெறுவோம். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பமும் மிக அழகான சிற்பங்களாக அமையுங்க. அதாவது அந்த கலைகள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் எப்படி ஒருத்தரை தூக்கி அவரை மடியில் வச்சு அந்த குடலை கிழிப்பாங்களோ அந்த ஒவ்வொரு புஜங்கள் பெருமாளுக்கு மிக அழகான சிற்பத்தில்
அந்த சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பரமபத வாசலுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக அந்த 2 பெரிய மூர்த்தி வந்து இருப்பாங்க. இந்த படத்தில் நம்ம இதில் காமிச்சிருப்போம். அந்த மாதிரி 2 மூர்த்தியுமே நரசிங்க பெருமாள் அவரை தூக்குற ஒரு பொசிஷனும், அவரை மடியில் வச்சு அவரோட அந்த குடலை உருகி கழுத்தில் போட்ட மாதிரியான இந்த 2 அமைப்பிலும் மிக அழகாகவும் அற்புதமாகவும் இருக்குங்க. அதனால் நமக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் திருக்கோட்டியூரில் இருக்கக்கூடிய இந்த பெருமாளை பார்த்துட்டு அந்த நர்த்தன கோலம், நின்ற கோலம், படுத்திருக்கக்கூடிய அந்த கோலம், உட்கார்ந்து இருக்கக்கூடிய கோலம், இந்த எல்லா 4 கோலத்தையும் வந்து இருக்கக்கூடிய நம்ம பெருமாளை தரிசனம் செஞ்சு அவருடைய திருவருளை பெறுவோம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய.